ஸ்மிதா சபர்வால் ஐஏஎஸ் ஒரு கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது கருத்து ஐஏஎஸ் தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு தேவையில்லை என்பதை வலியுறுத்தும் வகையிலேயே இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், ஸ்மிதா சபர்வால் மாற்றுத்திறனாளி வேலைவாய்ப்பு உருவாக்கும் தேசிய கவுன்சில் செயல் இயக்குநராக பணியாற்றி வருகிறார் என்பதே. முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் செயல்திறன் அற்றவர்கள் என்ற நிலையை இவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளி ஐஏஎஸ் ஆவதை கேள்விக்குறியோடு இவர் கருத்து வெளியிட்டிருப்பதை அறியாமை என்பதாக கூற முடியாது. இதை அவமதிக்கும் செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம், எதையும் உறுதி செய்ய சட்டம் இருக்கிறது. மாற்றுத்திறனாளி உரிமைக்கான சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்தியாவில் 10 கோடி மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றனர். இந்திய குடிமை பணிக்கான 24 சேவை பணிகளில் ஐபிஎஸ், ரயில்வே, போலீஸ் உட்பட 7 அல்லது 8 மட்டுமே தான் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு அமர்த்துவதில்லை. 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் என்ன கூறுகிறது என்றால், எந்த இடத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பணி அமர்த்தப்படுகிறாரோ அவருக்கு ஏற்ற வகையில் அந்த சூழலை உருவாக்கி தருவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்கிறது. எனவே ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் தேசிய பத்திரிகையாளர்கள் மாநாட்டிற்கு ராஜஸ்தானுக்கு சென்றிருந்தேன். அப்போது ராஜஸ்தானில் ஒரு இடத்தை பார்வையிட்டேன். அது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போர் குறித்த விளக்க இடமாகும். அந்த இடத்தில் நான் அறிந்து கொண்டது, 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் ஒரு போர் பிரிவுக்கு வழிநடத்தி சென்ற மேஜர் காட்டோசா என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை அறிந்தேன். மேலும் டாடா நிறுவனத்தில் செயல் இயக்குநராக பணியாற்றும் KRS ஜாம்வால், புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவர் சுரேஷ் அத்வானி ஆகியோர் சக்கர நாற்காலியில் சுழன்று வரும் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் உணர வேண்டும். எனவே இந்திய அரசு தயவு செய்து மரியாதைக்குரிய ஸ்மிதா சபர்வால் ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் தேசிய கவுன்சில் செயல் இயக்குனர் பதவியிலிருந்து மாற்றி அவருக்கு வேறு ஒரு சிறப்பான நல்ல ஒரு பணியை வழங்க கேட்டுக்கொள்வதோடு, கோ பேக் ஸ்மிதா சபர்வால் ஐஏஎஸ் அவர்கள் என்ற குரலையும் முன்வைக்கிறேன். நன்றி.